ஃபிட்னஸ் ப்ளஸ் இல்லை சேனல் உங்களுக்கு நம்மளோட இருக்கிறோம். தோழர்களே காலை வணக்கம். வீடியோட ஒரே நாள் தான் தோழர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, மெயின் கண்டென்ட்டே வந்து உட்கார எலும்பு எல்லா டெலிவரி பாய்ஸ்க்கும் வலிக்குது. அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னா, ஆஸ் எ டெலிவரி பாய் எனக்கு நான் இதுதான் பண்ணுறேன். இது பண்ணுறதுனால ஒரு சின்னதாக அக்குபஞ்சர் பாயிண்ட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா சில சின்னதாக ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன். அது பண்ணுறதுனால நான் 2000 எடுக்கிறதுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1500 1300 இது மாதிரி தான் நான் போன வருஷம்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த வருஷம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா நான் 2000 அதுக்கு மேலே எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சில அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சில டிப்ஸும் மட்டும் தான் நான் கண்டிப்பாக அதை தான் சத்தியமாக தான் ஃபாலோ பண்ணுறேன். வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. சரி ரைட்டு, ஃபஸ்ட்டு 2000 எடுக்கிறேன்னு சொல்கிறேன். அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? ஆக்சுவலாக நேற்று மழை பெஞ்சுது. இந்த மழையில் கூட நான் ஒர்க் பண்ணி நான் அமௌண்ட் எடுத்தேன். அதை நான் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன். ஸோ 1750 நான் இந்த அமௌண்ட் எடுத்திருக்கேன். கேல்குலேட்டர்லாம் பாருங்கள் போட்டு வச்சுருக்கேன். இதை நான் எடுத்ததுக்கான ப்ரூஃப் காட்டுறேன். போர்ட்டலில் வந்து பாருங்கள் 867 நான் எடுத்திருக்கேன். நேற்று 27/7/2026 அன்றைக்கி நான் எடுத்தது 867 போர்ட்டலில். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஊபரில் 159 நான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஓலாவில் தேதியும் பார்த்துக்கோங்க. 27/7 எடுத்தது 279. இது வந்து ஓலா பைக் டாக்ஸி. அடுத்ததான் ரேப்பிடோ, இதுவும் 27 அன்றைக்கி எடுத்தது தான் 446. டோட்டலாக அமௌண்ட்டு பாருங்கள் 1751. இது போக டிப்ஸ் இருக்குது. டிப்ஸ் எல்லாம் நம்ம சேர்க்கவே மாட்டேன். இன்றைக்குமே நான் வீடியோவில் டிப்ஸ் சேர்க்கவே மாட்டேன். டிப்ஸை நான் வந்து தனியாக அதை தனி வகை அதை நான் டிப்ஸை சேர்த்து வச்சு நான் வேறு சில விஷயங்களுக்கு வாங்குறேன்ட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். சரிங்களா? இந்த 1750 நான் எடுத்தது போக இன்னொரு 250 நான் எடுத்துருக்கலாம். நேற்று கிண்டியில் சரியான மழை. ஈவினிங் டைம் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. ஆர்டர்லாம் பார்த்திங்கன்னா ரேப்பிடோ பைக் டாக்ஸி போர்ட்டர் தான் வருது. போர்ட்டர்லாம் எடுக்க மாட்டேன்லாம் இல்லை. போர்ட்டர் எடுக்கிறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சில ஃப்ளோருக்குள்ளே போகணும், தண்ணியாக இருக்கும். ரெயின்கோட் எடுத்துருக்கலாம். ரெயின்கோட் இல்லை, நான் மழை பெய்யும் நான் நினைக்கவே இல்லை. ஒரு ரெயின்கோட் எனக்கு எடுத்துகிட்டு போனால் அன்றைக்கி மழை பெய்ய மாட்டேது. ரெயின்கோட் எடுத்துகிட்டு போக அன்றைக்கி மழை பெய்யுது. ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெயின்கோட் கையில் வச்சிருக்கவே முடியாது. எல்லாமே ஆகஸ்ட் செப்டம்பர் அப்போ தான் நம்மளுக்கு மழை காலம். அப்போ தான் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ என்னென்னா, நான் நார்மலாக அந்த ட்ரெஸ்ஸோட நம்ம போகிறோன்னா அந்த இடம் வந்து தண்ணி இடம், அவங்க கொடுக்கக்கூடிய பொருள் வந்து பேப்பர் ஐட்டமாக இருக்கும். அதாவது அவங்க கொடுக்கும்போது மழையே பெஞ்சிருக்காது, கரெக்டாக எடுத்துகிட்டு போகும்போது தான் மழை பெய்யும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. போர்ட்டர் அதனால தான் அந்த நான் போர்ட்டரில் ஆர்டர் வந்தது. ஆனால் நான் பைக் டாக்ஸி ஆக்சுவலாக ஈவினிங் ஆகிடுச்சு, 5:30 ஆகிடுச்சு. சரி பைக் டாக்ஸி அப்படியே வீட்டுக்கு போகிற வழியில் நம்ம ஆர்டர் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு லாகின் பண்ணால் 25 30 ஆர்டர் தான் அதிகமாக வந்தது. பெரிய ஆர்டர் ரொம்ப வரவே இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன். நேற்று நான் எடுத்த அமௌண்ட்டு 1750. இதுதான் நான் தினைக்கு நான் எடுக்கிற அமௌண்ட்டு. 2000 குறைஞ்சபட்சம் 2000 இல்லை 2100 200 இது தான் எடுப்பேன். இது எடுத்து தான் நான் வீட்டுக்கு போகிறேன். இதுக்கு நான் சில விஷயங்கள் பண்ணுறேன். ஆக்சுவலாக முந்திலாம் வந்து பார்த்திங்கன்னா 1500 எடுத்தாலே வீட்டுக்கு போயிடுவேன். ஏன்னா உட்கார எலும்பு வலிக்கும், டயர்டாக இருக்கும். என்னடா இது இவ்வளோ நேரம் உட்காந்து கூட இதாவது, அதாவது இப்படி தான் ஆர்டர் எடுக்கணுன்ற சில எந்த ஒரு விதிமுறைகளும் கிடையாது. எப்படினாலும் எடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்குது. அதாவது உங்கள் உடம்புக்கு எது சூட் ஆகுதோ அந்த ஆர்டர் மட்டுமே எடுத்துகிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி சம்பாதிக்க பாருங்கள். இந்த அமௌண்ட் உள்ள ஆர்டர் எடுக்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இடங்களில் போனால் நம்மளுக்கு ஆர்டர் வரும். அது எல்லாேருக்கும் செட் ஆகுமா அப்படின்னா எனக்கு சந்தேகம் தான் அது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டேன். என்னதுன்னா, என் உடம்புக்கு என்னோடய மூளைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி ஆர்டர் எடுத்தால் எனக்கு செட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சில விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க தோழர். காலைல 8லேருந்து 10 இந்த டைமில் நீங்கள் பைக் டாக்ஸி ஓட்டுறீங்கனாலே பெரிய தலைவலி தான். ஏன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கூலு, காலேஜு, ஆஃபீஸ் 3 ஒரே டைமில் வரும். நம்மளால் ஒரு 2 ஆர்டர் முடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். லாங் ஆர்டர்ஸ் எடுக்கிறது பெட்டர். ஏன் லாங் ஆர்டர்ஸ் எடுக்கிறது பெட்டர் அப்படின்னா, நம்ம டிராஃபிக் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் டிராஃபிக் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்த தாண்டி போனோம் அப்படின்னா நம்மளுக்கு டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சின்ன ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்கன்னா ரேப்பிடோவில் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ரேப்பிடோ பொறுத்த வரைக்கும் சின்ன ஆர்டர்ஸ்க்கு செட் ஆகும். லாங் ஆர்டர்ஸ்க்கு செட் ஆகும் அப்படின்னா செட் ஆகாது. ஏன்னா பைக் பூஸ் தான் அதிகமாக போடுவாங்க. ஊபர் அண்ட் ஓலா வந்து லாங் ஆர்டர்ஸ்க்கு செட் ஆகும். பீக் ஹவர்ஸில் கண்டிப்பாக ஓலாவில் பெரிய ஆர்டர் போடுவாங்க. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதான் ஒன்று. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது, எனக்கு இப்படி தான் நான் செட் ஆகுது, நான் இப்படி தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த 8 to 10 காலைல ஒரு போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் மத்தியானம் 3 3:30 நம்ம எப்போ நல்லா வந்து சம்பாதிக்கலாம் போர்ட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலைல 11லேருந்து இந்த 3 மணிக்குள்ளே மட்டும் இந்த 4 மணி நேரத்தில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்ல அமௌண்ட்டு உள்ள ஆர்டர் எடுத்துகிட்டு நம்ம சம்பாதிச்சிட்டே இருக்கலாம். ஏன்னா டிராஃபிக் வேறு எந்த பீக் ஹவர்ஸ் எதுவுமே கிடையாது. அது இந்த 11 to 3 3:30 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் போல் 3:30 மணிக்கு ஸ்கூல் டைம் ஸ்டார்ட் ஆகிடும். டிராஃபிக்கு 3:30 ஆரம்பிக்கிறது நைட்டு 7 8 மணி வரைக்கும் அந்த டிராஃபிக் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டிராஃபிக் ஹவர்ஸ் இல்லாமல் நம்ம சம்பாதிக்கக்கூடிய அமௌண்ட் ஒரு இது இருக்குது. டிராஃபிக் ஹவர்ஸில் நம்ம சம்பாதிக்கக்கூடியதுன்னு ஒரு இது இருக்குது. ஆனால் 2000 எடுக்கிறதுக்கு உங்கள் உடம்புக்கு எது செட் ஆகுமோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். சரி ரைட்டு. இப்போது ஒரு சில சொல்யூஷன் நான் சொல்கிறேன். அதை நம்ம பார்ப்போம். அக்குபஞ்சர் பாயிண்ட்டு தான். ஸோ 2 அக்குபஞ்சர் பாயிண்ட்டு தான். இந்த வரைக்கும் பார்த்திங்களா, நம்ம ஆள்காட்டி விரல் இருக்குது. இதில் இந்த இடம்
இந்த இடத்துல நல்லா அழுத்தம் கொடுக்கணும். இது ஒன்று. எந்த கையில் பண்ணால் 2 கையிலையும் பண்ணால் தப்பே இல்லை. அதாவது அடுத்த ஆர்டர் வரதுக்கு உட்காந்துட்டு இருப்பீங்க, வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களா, அந்த டைமில் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுங்கள். இது பண்ணுறதுனால இந்த இடத்துலையும், அதாவது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ரெண்டாவது இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் சுண்டு விரலுக்கும் மோதிர விரலுக்கும் நடுவில் இந்த பாயிண்ட்டு. இது எவ்வளோ நேரம் அழுத்தம் கொடுக்கலாம் அப்படி பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் 3 நிமிஷம்னு சொல்கிறாங்க. நான்லாம் 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் கொடுத்துட்டே இருப்பேன். அடுத்த ஆர்டர் வர வரைக்கும் நான் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். 2 கையிலையும் பண்ணலாம். ரிலீஃப் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கே தெரியாமல் அது கொஞ்ச நேரத்தில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். ஃபுல்லாக ரிலீஃப் ஆகுன்றது ஃபுல்லாக ஆகாது தோழர். கண்டிப்பாக ஒரு 50% குறையும். மீதி 50% வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அது இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். அதுதான் நான் பண்ணுவேன். நான் 2000 சம்பாதிக்கிறதுக்கான ஒரே ஒரு ஹெல்ப்பு இந்த 2 வேலை தான். இந்த இடத்துல நீங்கள் இப்படி கொடுக்குறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இப்படி கூட கொடுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனையாக போகல. ஆனால் வலி தெரியும். அந்த இடத்துல இந்த எலும்பில் வலி தெரியும். நம்ம ப்ரெஸ் பண்ணும் போதே வலி தெரியும். அப்போனா அந்த வலி வந்து எவ்வளோ எஃபெக்ட் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். வலி தெரியல, பண்ணும்போது வலி தெரியல அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி லீஃப் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் நீங்கள் பண்ணலாம். ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒரு நிமிஷம் பண்ணாலே போதும். சரி தோழர், இப்போது அடுத்ததாக இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த பைக்கில் உட்காந்துட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் இப்படி மேட்டை இப்படி பைக்கில் போட்டு உட்காந்து ஓட்டிகிட்டு போவாங்க. எக்ஸாம்பிள் இதான் பைக்குன்னு வைங்களேன், இது என்னோடய மொபைல் ஸ்டாண்டு. ஸோ இப்படி தான் போட்டு நிறைய பேர் உட்காந்து ஓட்டுவாங்க. இது உட்காந்து ஓட்டுறவங்களுக்கு வந்து ஹீட்டு கம்மியாகும். அதாவது எரிச்சலாக இருக்கும், ஹீட்டாக இருக்கும், அது வந்து கம்மியாகும். நிறைய பேர் டவல்லாம் வச்சு ஓட்டுவாங்க பார்த்துக்கிங்களா பைக்கில். அவங்களுக்கு வந்து எது குறையும்னா ஹீட்டு குறையும். அடுத்து தான் அந்த எரியும், ஒரு மாதிரியாக எரியும், மறுத்து போன மாதிரி எரியும், அது கொஞ்சம் குறையும். ஆனால் உட்கார எலும்பு உட்கார எலும்பு வந்து குறையவே குறையாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த டவல் எடுத்துகிட்டு 4 இல்லை 3 மடிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மடிச்சுக்கோங்க. இது ஒரு ஆர்டருக்கு பண்ணிவிட்டு அடுத்த ஆர்டருக்கு டவல் மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா எல்லா ஆர்டருக்கு போட்டிங்கன்னா அந்த எலும்பு பக்கத்தில் மறுத்து போகிற மாதிரி வலிக்கும். இதை நல்லா போட்டுக்கிட்டு இப்படி போட்டுட்டு நீங்கள் பைக்கில் இப்படி வச்சிடுறீங்க. சரியா, இப்படி வச்சிடுறீங்க. வச்சுட்டு இந்த உட்கார எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த இடத்துல தான் இருக்கும். இந்த சென்டர் பாயிண்ட் நம்ம உட்காரும் போதே அது வந்து தெரியும். ஐயா இது வேறு, ஒரே நிமிஷம். கரெக்டாக நீங்கள் பைக்கில் உட்காரும் போது உங்களோட உட்கார எலும்பு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல பாயிண்டில் வச்சுட்டு நீங்கள் உட்காந்து ஓட்டினீங்கன்னா சத்தியமாக ரிலீஃப் ஆகும், வலி ரிலீஃப் ஆகும். இப்படி தான் நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். என்னால் 1000 ரூபா எடுக்கிறதுக்கே பெரிய விஷயமா இருக்கும். எனக்கு உட்கார எலும்பு வலிக்கும், நான் வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிடுவேன். முந்திலாம் போன வருஷம்லாம் அப்படி தான் போயிட்டு இருந்தேன். இந்த வருஷம் 2000 எடுக்கிறதுக்கு காரணமே இந்த விஷயம் தான் நான் பண்ணுறது தான். ஆனால் இது கண்டினியூவாக நம்ம பண்ண முடியாது. அதாவது ஒரு ஆர்டர் விட்டு ஒரு ஆர்டர் பண்ணலாம். எல்லா ஆர்டருக்கு பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து வலிக்கும். கரெக்டாக என்ன வலிக்கும் அப்படி பார்த்தா செதை வந்து அதை போட்டு அந்த இடத்துலேயே அழுத்தம், மறுத்து போகிற மாதிரி வலிக்கும், குத்தும். கண்டினியூவாக ஓட்டிங்கன்னா ஒரு ஆர்டர் விட்டு ஒரு ஆர்டர் நீங்கள் பண்ணலாம், தப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச இதுதான். இந்த 2 பாயிண்ட்டு நான் யூஸ் பண்ணுறேன். இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் வண்டியை ஓட்டும் போது மேக்ஸிமம் அரை மணி நேரம். ஆனால் இது யாருக்கு இந்த வழிலாம் யாருக்கு அதிகமாக வரும் பார்த்தீங்கன்னா, பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு தான் அதிகமாக வரும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்துக்கு மேலே உள்ள ஆர்டர்ஸ் எடுக்காதீங்க. 25 நிமிஷம் 30 நிமிஷத்துக்குள்ளே எடுக்கிற ஆர்டரை நீங்கள் பண்ண பாருங்கள். 40 நிமிஷம் பெரிய ஆர்டர் என்னப்பா பெரிய ஆர்டர் பண்ணுன்ற இது பண்ணாதன்ற அப்படின்னா, உட்கார்ற எலும்பு வலிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது. வலிக்காதவங்க நீங்கள் பெரிய ஆர்டர் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஏன் அரை மணி நேரத்துலேயும் நம்ம பெரிய ஆர்டர் எடுக்கலாமே, 150 ஆர்டர் எடுக்கலாமே, 200 ஆர்டர் கூட பண்ணலாமே. இன்னும் ஒன்று 35 நிமிஷம் ஆகும் 200 ஆர்டர் 180 ஆர்டர் 200 ஆர்டர் பண்ணுறதுக்கு. அதுவும் டிராஃபிக் இல்லாத ஏரியா, பீக் ஹவர்ஸில் வேஸ்ட்டு தொடர், அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஆனால் அதே மாதிரி அரை மணி நேரம் நீங்கள் ஓட்டி முடிச்சிட்டிங்கன்னா பைக்கிலேருந்து கீழே இறங்கி நில்லுங்க. பைக்கிலே உட்காந்தே இருக்காதீங்க, அது சுத்தமாக செட்டே ஆகாது, செட்டு ஆகவே ஆகாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பைக் சைஸ் ஸ்டாண்ட் போட்டுட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. அது பண்ணவே பண்ணாதீங்க. அது கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக, அதாவது அப்போ தெரியாது வலி. நைட்டு படுக்கும் போது நம்ம இப்படி படுக்கவே முடியாது. இப்படி தான் நம்ம நிற்கிறது, இப்படி தான் நிற்கிறோன்னு வைங்களேன். படுக்கும் போது இப்படி படுக்கவே முடியாது. அந்த பேக் பெயின் ரொம்ப வலிக்கும். எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு செட் ஆகுது. சரியா,
இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், 2 நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக செட் ஆகும். அட்லீஸ்ட் இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸசைஸ் பண்ணுறதோ ஜாகிங் பண்ணுறதோ இதிலெல்லாம் வந்து சரியாக ஆகவே ஆகாது. நிறையா ட்ரை பண்ணிட்டேன். இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் 2 3 அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது, அது வேணாலும் நான் சொல்கிறேன். சரிங்களா? இது எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம், எடுத்துக்காதவங்க நான் அதுக்கு அவங்களுக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது. அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிக்கலாம். பை.